தேவனுக்கும் நாம் சந்திக்கும் உபத்திரவத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? நம்முடைய உபத்திரவங்களிலே தேவனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று நீங்க கேட்டீங்களான்னா, பாஸ்டர் சாத்தான் தான் உபத்திரவம் கொடுக்குறான், சாத்தான் தான் உபத்திரவத்தை நீட்டிக்கிறான், சாத்தான் தான் இதை பண்றான்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம், இது பார்த்தா எல்லாமே கர்த்தர் தான் பண்றாரா? எல்லாம் கர்த்தர் செய்கிறார் நான் சொல்லலை, ஆனால் தேவன் அதையும் செய்கிறார்ன்றது மறந்துடக்கூடாது. இப்போ என்ன கேள்வி என்று சொன்னா, கர்த்தர் உபத்திரவத்தை முன்னறிவித்து, உபத்திரவத்தை அனுமதித்து, உபத்திரவத்தை அவரே கொடுத்து, உபத்திரவத்தை நீட்டிக்கவும் பண்றாரு. இவ்வளவும் செஞ்ச பிறகு சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது சொல்லுங்க சத்தமா நல்லது அப்படின்றார். எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? ஒரு உபத்திரவப்படுத்துறது நல்லதா? உபத்திரம் அனுபவிக்கிறது நல்லதா? கர்த்தரே அந்த உபத்திரவத்தை நம்ம கொடுக்கும் போது, அதை நீட்டிக்கும் போது நல்லதா? இதுல தான் நம்ம தேவனை அதிகமாக அறிந்து விசுவாசிக்கணும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட ஆழமான கருத்து. ரொம்ப அதிகமாக அவரை விசுவாசிக்கணும். ஏன் தெரியுமா? பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். எல்லாத்தையும், அது எல்லாத்தையும் சொல்லும்போது நன்மையும் சரி தீமையும் சரி எல்லாவற்றையும் அவர் ரொம்ப நேர்த்தியாக அழகாக தான் செய்வார். இந்த உபத்திரவங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் நன்மையாக முடிய பண்ண தேவன் வல்லவர். சில வேளையில் சில உபத்திரவங்களை நேரடியாக பார்க்கும்போது இதில் என்ன நன்மை இருக்குது, இதில் என்ன நல்லதாக இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியாது. சிலதை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடினம். நிறைய வேளையில் இந்த மாதிரி பாதையில் போகும்போது இதான் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள். சில வேளையில் நமக்கு புரியலை, சில தடவை ஆண்டவர் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. சொல்லியாது இருந்தால் நம்ம விளையிக்கோன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் நமக்கு வழங்காது. சில தடவை தேவன் நம்ம சந்திக்கிற உபத்திரவங்களை பற்றி அவர் நம்மகிட்ட பேசுறதே இல்லை, சொல்றதே இல்லை, அதை வேணும்னே மறைச்சே வச்சிருக்கிறாரு. ஆனால் ஒன்றை நம்ம இதுக்கு நடுவில் விளங்கி கொள்ளணும். ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. சகலமும் என்றதுல எதுவும் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு கேட்டா உபத்திரவமும். இந்த உபத்திரவம் கூட எதற்காக என்று கேட்டால் நன்மைக்காகவே. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதனாலதான் தாவீது சொல்லுகிற இந்த வாக்கை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். உபத்திரவமா, ஐயோ வேண்டாம் அப்படின்னு நம்ம பொதுவாக மாம்சத்தில் நினைக்கிறோம். ஆனால் அந்த தேவ மனுஷன் அறிஞ்சு வச்சிருந்தாரு, இந்த உபத்திரவப்பட்டது கூட எனக்கு நல்லது நல்லது நல்லது. உபத்திரவத்திலே இருக்கும் நன்மை என்ன? வேதத்தில் நம்முடைய கர்த்தருடைய கரத்தில் எதை கொடுத்தீங்கனாலும் அதை ரொம்ப அழகாக்கி விட்டுருவார். எப்படின்னு கேட்டால், களிமண்ணை கொண்டு அவர் கையில் கொடுத்தா கூட அதை அழகாக ஒரு பாத்திரமாக வணைஞ்சிருவாராம். என்ன, புழுதியில் கிடக்கிறவனை கூட அவர் கரம் பட்டுச்சுன்னா அவனை பிரபுக்களோடு உட்கார வச்சிருவாராம். குப்பையில் கிடக்கிறவனை பார்த்துட்டா அவனை ராஜாக்களோடு உட்கார வைப்பார் நம்முடைய தேவன். விசுவாசிக்கிறீங்களா? 5 அப்போ 2 மீன் தான் ஒரு சிறு பிள்ளையின் உணவு. அதை போய் அவர் கையில் கொடுத்தா அவர் கை வச்சு அப்படி தொட்டு ஆசீர்வச்சார்னா 5000 புருஷர் சாப்பிட்டு திருப்தியாகி மீதி 12 கூடை நிறைய அப்பத்தையும் மீனையும் எடுக்கிற அளவுக்கு, மீதியா கொண்டு வர்ற அளவுக்கு நம்முடைய தேவனால் சகலவற்றை செய்ய முடியும். அதனால நீங்க நினைக்காதீங்க, நம்ம வாழ்க்கையில பெர்ஃபெக்டான பகுதிகள், நம்ம வாழ்க்கையில எல்லாம் சீரும் சிறப்புமாக நேர்த்தியா இருக்கிற பகுதிகளை வைத்துதான் கர்த்தர் நன்மையானதை கொண்டு வருவாருன்னு நீங்க நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு உபத்திரவத்தையும், ஒவ்வொரு பாடையும் கர்த்தர் தன் கையில இருந்து கொடுக்கிறார் அப்படின்னா அதையே ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணுவார்னா மாற்றி அமைச்சிருவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்முடைய உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், நம்ம வேதனைகளை அவர் கை பற்றுச்சுன்னா போதும், அந்த வேதனையவே தேவன் சிறப்பான ஒரு முடிவுக்கு நேராய் நடத்தி செல்ல தேவன் வல்லவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தவறுகள், நம்ம வாழ்க்கையில வருகிற தாறுமாறுகள் கூட அவர் கை பட்டுச்சுன்னா அதை மிக நேர்த்தியாக சிறப்பாக மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சில உபத்திரவங்களை அனுமதிக்கிறார்.
நம்மை சந்திக்கும்படி அதை முன்னால கொண்டு வர்றார். ஏன் தெரியுமா? அந்த உபத்திரவமே தேவனுடைய அன்பிற்கு நம்மை திரும்ப பண்ண தேவன் அதை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவம் ஏன் நல்லது தெரியுமாங்க? பிகாஸ் affliction orchestrates our comeback to God. இந்த உபத்திரவம் தான் நான் தேவனிடம் திரும்பி வருவதற்கு அது எனக்கு நன்மையாக மாறுகிறது. தேவனிடம் திரும்பிடதான் உபத்திரவம் நல்லது, நல்லது. எனக்கு தெரியும் நிறைய வழியில் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வராத வரைக்கும் தேவனும் நமக்கு ஞாபகம் வராது, தேவனோட அன்பும் நமக்கு ஞாபகம் வராது. நான் படித்தேன், நான் முயற்சி பண்ணேன், நான் பிரயாசப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் இஷ்டப்படி வாழுவேன்னு தேவனுடைய பிள்ளைகள் கூட சில வேளை தேவனை மறந்து வாழ்கிற ஆபத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் சில வேளை பஞ்சத்தை கொண்டு வருவார். திடீர்னு நல்லா இருந்த வேலை திடீர்னு போயிடும். நல்லா நடந்துட்டு இருந்த பிஸ்னஸ் அப்படி நஷ்டமாயிடும். சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் எதை எடுத்து செய்தாலும் முன்னேற முடியாதபடி பயங்கரமான போராட்டத்தை சந்திப்போம். அந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் ஒருவேளை நமக்கு அந்த வேலை அந்த பிரச்சனை நம்ம சரீரத்துக்கு கொஞ்சம் வேதனையை கொடுத்துருந்தாலும், பசி அவமானம் நிந்தையை நம்ம அனுபவிச்சிருந்தாலும், அந்த பிரச்சனை தான் என்ன செய்ததுன்னா தேவனுடைய அன்பிற்கு நம்மை திரும்பவும் வரவழைத்தது. ஹல்லேலூயா. யோனாவுடைய வாழ்க்கையில் இதே போல ஒரு சம்பவத்தை நீங்கள் படிக்கலாம். யோனாவை கர்த்தர் சொன்னார், நீ போய் நினிவேக்கு போய் நான் அதற்கு கொடுக்க போகிற அழிவை பற்றி பேசி எச்சரிப்பு கொடுனாரு. ஆனால் இவனுக்கு கையில் நிறைய காசு இருக்கு. நினிவேக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தேசத்துக்கு போகிறத விட்டுட்டு தூரத்திலிருந்து தர்ஷீஷுக்கு டிக்கெட் வாங்கி இவன் ஏறிட்டான். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி எங்க போனானா? தர்ஷீஷுக்கு போனான். யாருன்னா இவர் தீர்க்கதரிசி. கப்பல் ஏறும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாரையும் பார்த்து விசாரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அடித்தளம் போற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இடத்த பார்த்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தா திடீர்னு எழுப்புறாங்க, தர்ஷீஷ் வந்துருச்சா, தர்ஷீஷ் வந்துச்சா, உயிரே போகுது, எறும்பு எழும்பு அப்படின்னு கூப்பிட்டு வர்றாங்க. பார்த்தா அங்க புயல், பயங்கர புயல், சூறாவளி. வேதம் சொல்லுகிறது கர்த்தரே அதை உண்டாக்கினா, கர்த்தரே அதை உண்டாக்குகிறார். அதுல ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆர்கெஸ்ட்ரேட் பண்றாரு. இவன் நினைச்சு கூட பார்க்கலங்க, வழியில் அவனை தூக்கி போட இவனை சொல்லுவான். யாராவது போவானா? எலும்பு போகும்போது வழியிலேயே உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு நினைக்கிறதா கப்பலில் ஏறுவாங்க. இல்லை பிரதர், பாதி வழியில் கூட இருக்கிறவங்களை தூக்கி நம்ம எல்லாரையும் என்னை மட்டும் தூக்கி கடலில் போட சொல்லணும்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், அதான் திட்டம் அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா? நினைக்கல. அவன் வாயில் அப்படி ஒரு வார்த்தை வரும், அவனே நினைக்கல. என்னையே தூக்கி போட்டுருங்கன்ட்டான் கடலில். ஆனால் ஆண்டவர் அவ்வளோத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. இவனை தூக்கி போடவும், கடலுக்குள்ளே இவன் முழுகும்போது அவனை விழுங்கும்படி மீனை அனுப்பி இவ்வளவு போராட்டம் ஏன் கொடுத்தாரு தெரியுமா? இவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி, தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி, தாம் பணத்தையும் தன்னுடைய ஞானத்தையும் நம்பி தன்னுடைய ஆசைக்கேற்றபடி வாழ்க்கையை வாழணும்னு நினைச்ச ஒரு தீர்க்கதரிசி இப்போ மீனின் வயிற்றுக்குள்ள உட்காந்து ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, என் முகத்தை உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக திருப்புகிறேன். எப்போ திருப்பினார் தெரியுமா? உபத்திரம் வந்த உடனே யாரும் அவருக்கு புதுசா பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எந்த பாஸ்டரும் எழுப்புதல் செய்தி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்க நான் இந்த மெசேஜை கேட்டேன், அந்த மெசேஜை கேட்டேன், உயிர்ப்பிக்கப்பட்டேன், தேவையில்லை. உள்ள இருக்கிற மனசுல இருந்தே இவ்வளவு நாள் பேசினதெல்லாம் வெளியே வந்துடும். திரும்புறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, கிருபையை போக்கடிச்சிட்ட ஆண்டவரே, என்னை திருப்புங்க ஆண்டவரே. தேவனுக்கு முன்பாக மனம் திரும்பினான். அந்த மனம் திரும்புதல் எதனால் வந்ததுன்னா, அந்த நெருக்கம், உபத்திரவம். நான் சொல்லுவேன், உபத்திரவப்படுகிறது சில வேளையில் நல்லது. அதனால கர்த்தர் தம் பக்கமாய் நம்மை திருப்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை தேடும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் விதமாக சொல்வதாக அப்பா சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்கு ₹1 உனக்கு தேவைன்னு இருந்தா உன் கையில் 95 ரூபாய் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க.
உனக்கு 1 ரூபாய் உனக்கு தேவைன்னா ஆண்டவர் உனக்கு 95 தான் தரணுமா. ஏன் அப்படின்னா அந்த 5 ரூபாவுக்காக நீ ஒழுங்கா ஆண்டவர்கிட்ட நீ ஜெபம் பண்ணுவ, அவருக்காக காத்திருப்ப. உனக்கு 100 ரூபாய் தேவைன்னும் போது உனக்கு 100 ரூபாய் கையில கிடைச்சா உனக்கு கர்த்தரை பற்றி நினைப்பு வராதுன்னு சொல்லுவாராம் பாஸ்டர் சுந்தரம் அவர்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது உண்மைதான். நம்மகிட்ட எல்லாமே கைகூடி வந்து எல்லாம் நமக்கு இஷ்டப்படி நடக்கும்போது நம்ம இஷ்டப்படி வாழ்றதுக்கும் ஏன் தேவனை விட்டு விலகிறதுக்கு கூட நமக்கு துணிச்சல் வந்துடும் இல்லையா. யோனாவுக்கு அந்த பிரச்சனை வந்தது. நல்லா படிக்கும்போது நல்ல மார்க் எடுக்கும்போது எல்லாம் 100க்கு 100 வரும்போது நமக்கே கொஞ்சம் பெருமை வந்துடும். நான் படித்தேன், நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், அங்கே போக போகிறேன், இங்கே போக போகிறேன். ஆனால் பாஸ் ஆகிறதுக்கே வழியில் வரும்போது ஆண்டவரே என்னை காப்பாத்தையா, உன் சித்தத்தை எனக்கு காட்டுமையா. நம்ம அன்னைக்கு தான் ஒப்பு கொடுக்குறோம் பாருங்க. கையில் ஏராள பணம் இருந்தா இதை வாங்கலாம் அதை வாங்கலாம், அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், உடனே நம்ம திட்டங்கள்லாம் இஷ்டத்துக்கு போடுவோம். ஆனால் குறைச்சல் நடுவில் காலில் எழும்பும் போதே ஜெபத்தோட தான் எழும்பும். ஆண்டவரே என்னை வழி நடத்தும் ஐயா, காகத்தை எல்லாம் போஷிக்கிறீர், என்ன போஷி ஐயா, என்னை நீர் திருப்ப ஆண்டவரே, என்னை பார்த்துக்கிட ஆண்டவரே, கைவிடாதீர் ஆண்டவரே. முகம் எங்கே திரும்பிருச்சுப்போம்? மனுஷனை அல்ல கர்த்தரையே நோக்கி பார்க்கிறேன். குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு சரீரம் நல்லா சுகமாக இருந்தால் வாய் சும்மா இருக்காது. அதுக்கப்புறமா பார்த்தா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கணவன் மனைவியை குறை சொல்கிறதும் மனைவி கணவனை குறை சொல்கிறதும் ஒரே போராட்டம் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் ஒரு குறைவு, ஒரு பிரச்சனை, ஒரு தாமதம் வந்துச்சுன்னா ஆளே ரொம்ப சுத்திகரிக்கப்பட்டுருவாங்க. உண்மையா இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா எழும்பும் போதே ஜெபமும் ஸ்தோத்திரமும். காலை 4 மணிக்கு ஜெபம் இருக்கா, 5 மணிக்கு விசேஷித்த ஜெபம் இருக்கா, எல்லாமே எதற்கு அப்போ ஞாபகம் வருதுன்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கும் உபத்திரவங்கள் தேவன் அண்டை நம்மை திருப்புவதற்கு தேவன் அந்த உபத்திரவத்தையே நன்மையாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா.